கமல் சார் தான் வந்து நடமாடும் பிலிம் இன்ஸ்டிடியூஷன். கமர்ஷியல் படத்துக்கு ரஜினி சார் தான் கமர்ஷியல் படத்துக்கு ஒரு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா 1000 கோடி அடிக்குங்கிறது உறுதி. அதான் நம்மளோட எல்லாரோட இன்ஸ்டிடியூஷன். ஃபுல் ரெட்ரோ தான். ரெட்ரோ தீம் அந்த டைம்ல நம்ம எப்படி பார்த்திருப்போமோ அதோட நல்ல ஒரு ஜான்விக் ஃபீல்ல இருந்துச்சு. யார் ஹீரோன்னு கேக்குறாங்க? யார் ஹீரோ? எனக்கு எப்பவுமே தலைவர் தான். தலைவர் தான் எப்பவுமே ஹீரோ. ப்ரோமோட ஸ்டைல் எப்படி இருக்கு? லிட்டரலா ஒரு 90s ரெட்ரோ ஃபிலிம், ஒரு கேங்ஸ்டர் மூவியோட தீம் இருக்கு. மியூசிக் நாங்க எதிர்பார்க்கல. எல்லாரும் மியூசிக்ல அனிருத் தான், ரஜினி தான் ஹீரோ. பாத்துக்கோங்க. கமல் தான் ரஜினி தான் இல்ல இல்ல ரஜினி தான். ஓகே, எப்படி இருந்துச்சு ப்ரோ? எப்படி இருந்துச்சு ப்ரோ? எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ரொம்ப எப்படி இருந்துச்சு? சூப்பரா. யார் ஹீரோ? அது இன்னும் சொல்ல, அது இன்னும் இனிமே தான் சொல்லுவேன்னு சொல்லிருக்காங்க. நீங்க சொல்லுங்க, யார் ஹீரோ? யார் ஹீரோ? ரஜினி நல்லா இருக்கும். ரஜினி வில்லன். சிம்பு கரெக்டா ஷூட்டிங் வர மாட்டாரு. வருஷம் இல்ல, அரசன் செய்யற வரணும். வந்தா எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. வேற லெவல் ப்ரோ. ரொம்ப எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. யார் ஹீரோ? யார் வில்லன்? கர்லஜி பார்வதி படம் செமையா இருந்துச்சு. இது ரொம்ப எப்படி இருந்துச்சு? சார் ரொம்ப பாத்தீங்களா? எப்படி இருந்துச்சு? நல்லா ப்ரோமோ நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. செமையா நல்லா எப்படி இருந்துச்சு ப்ரோமோ? சூப்பரா இருக்கு ப்ரோ. யார் ஹீரோ? யார் வில்லன் நினைக்கிறீங்க? அதான் ரிவீல் பண்ண மாட்டாங்க. என்ன ரிவீல் பண்ணல. அது கெஸ் பண்ணுங்க. அதான் ட்விஸ்ட் இருக்கலாம். அவன ரஜினி ஹீரோவா இருக்கலாம், இல்ல ரஜினி வந்து வில்லனா கூட இருக்கலாம். எப்படி இருந்துச்சு ப்ரோமோ பாத்தீங்களா? நைஸ், சூப்பர். யார் வில்லன், யார் ஹீரோ நினைக்கிறீங்க? அதான் ட்விஸ்ட் என்னன்னு தெரியல, பார்க்கணும். சரி, ஓகே. மியூசிக் எப்படி இருந்துச்சு? ஓகே, அனிருத் தான். எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். நல்லா இருக்கும். ஓகே, யார் அழகா இருந்தாங்க? ரஜினி கமலா? ரெண்டு பேரும். ரஜினி சார் தான். ரொம்ப எப்படி பாத்தீங்க? எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுங்களா? சூப்பரா இருந்துச்சு. யார் ஹீரோ? யார் வில்லன் நினைக்கிறீங்க? ரஜினி தான் ஹீரோவா இருப்பாரு. அடுத்து நீங்க எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? ப்ரோ யார் ப்ரோ? ப்ரோ யார் வில்லன், யார் ஹீரோ? இல்ல ப்ரோ, அவ்வளவுதான் தெரியும். ரொம்ப எப்படி இருந்துச்சு ப்ரோ? சூப்பரா இருந்தது ப்ரோ. அதாவது என்ன மாதிரி காமெடியா இருக்கா, ஒரு ஃபன்னா இருக்கா? எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலா ரொம்ப கல்ட் கிளாசிக்கா இருக்கு. கல்ட் கிளாசிக்கா இருக்கு. ஆமா. யார் ஹீரோ, யார் வில்லனா இருக்குன்னு நினைக்கிறீங்க? கெஸ் பண்றீங்க? அதான் ப்ரோ, அதான் நான் சஸ்பென்ஸ். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு மூவின்றதை பொறுத்த வரையும். ஒருத்தவங்க சைட்ல ஒருத்தவங்க ஹீரோவா இருப்பாங்க, ஆனா அந்த சைட்ல இன்னொருத்தவங்க வில்லனா இருப்பாங்க. அப்படி இந்த படம் இருந்ததுன்னா நல்லா தான் இருக்கும் கண்டிப்பா. டைட்டில்லாம் சுத்தமா ஐடியா இல்ல. ஏன்னா ப்ரோமோ சூப்பரா இருந்தது, டைட்டில் சுத்தமா ஐடியா இல்ல. நல்லா தான் இருக்கும் கண்டிப்பா. எப்படி இருந்தாலும் அப்பியரன்ஸே சூப்பரா இருக்கு. பயங்கரமா இருக்கும். வெடினா மாஸ்னா மாஸ். இல்ல ப்ரோமோல யார் ஹீரோ, யார் வில்லன் காட்டுறாங்களா? இல்ல அதெல்லாம் இதுக்கா. அது என்ன சொல்ல, அது சஸ்பென்ஸ் ஆச்சு. தளபதி விஜய் ஹீரோனா? ப்ரோமோ பாத்தீங்களா? எப்படி இருந்துச்சு பாருங்க. ரொம்ப எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்தது. யார் ஹீரோன்னு காட்டுறாங்களா? இல்ல அதுதான் ஆக்சுவலா ப்ரோமோல லாஸ்டா இதுவே யார் ஹீரோ சொல்லுங்க ஜி அப்படின்றாங்க. சூப்பரா இருக்கு. ஒரு ட்ரீம் தானே எங்க எல்லாருக்கும். நாங்க யாருமே இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா பார்த்ததே கிடையாது எங்க நம்ம ஜெனரேஷன்லாம். ஸோ அந்த ஒரு ஃபீலே சூப்பர். யார் ஹீரோ வந்து நல்லா இருக்கு, யார் வில்லனா? யாரா இருந்தாலும் நாங்க இதெல்லாம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இட்ஸ் அபவ் சினிமான்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸ் ரெண்டு பேரும் இவ்வளோ வருஷம் கழிச்சு ஒன்னா நடிக்கிறேன். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் பார்க்கணும். ரெண்டு பேருமே ஹீரோ நல்லா பண்ணுவோம், இல்லைன்னு நல்லா பண்ணுவோம். ப்ரூவன் கேரக்டர் ஆர்டிஸ்ட். ஸோ அதனால யாரா இருந்தாலும் ஓகே. ரஜினி கமல நெல்சன் தான் டைரக்ட் பண்றாரு. ஓகேவா? வேற டைரக்ட் பண்றாரு. ஓகே, யாரோ ஒருத்தர் கடைசியில பண்றாங்க. நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் கண்டிப்பா. அவரோட நல்ல ட்ராக் ரெக்கார்டு தானே. ஒரு படம் மட்டும்தான் கொஞ்சம் மிக்ஸ் ரெஸ்பான்ஸ் மாதிரி வந்தது. மற்றபடி எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் ஓகே தான். அனிருத் மியூசிக் எல்லாமே கலக்கும். ஓகே. இதுல ரொம்ப பார்க்கும்போது என்ன ரொம்ப யூனிக்கா இருந்தது ஸ்டைலா இருந்தது. இல்ல ரொம்ப எதுவும் ரிவீல்லாம் பண்ணல. ரெட்ரோ ஸ்டைல்ல போயிருக்காங்க. அதான் அவங்களோட ஸ்ட்ரென்த். அதானே அந்த டைம்ல வந்தவங்க தானே இவங்க ரெண்டு பேரும். ஸோ அவங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு பண்ணிருக்காங்க. சூப்பரா அந்த டக் ஆஃப் வார் மாதிரி நல்ல ஒரு கிளாமரா பொண்ணுலாம் காட்டுறாங்க. அதை பத்தி என்ன? அதெல்லாம் யாருங்க இப்ப என்ன, அதெல்லாம் யாரு அதை பத்தி பேச போறா? இவங்க ரெண்டு பேர் தானே எல்லாமே. ஓகே, சூப்பரா இருக்கு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. யார் ஹீரோ, யார் வில்லன்? அதெல்லாம் ரிவீல் பண்ணல. கடைசியில் ஒரு டயலாக் சொல்லியிருக்காங்க. யாரு ஹீரோன்னு கேட்பாரு. வேற யாரா கேட்பா? அதுல கமல்ஹாசன் சார். அவன் கமல்ஹாசன் சார் கேட்பாரு. ரஜினிகாந்த் சாரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் செம்மையா இருந்துச்சு. வித்தியாசமா இருந்துச்சு. அனிருத் நல்லா பண்ணியிருக்காரு.
ரொம்ப பத்தி சொல்லுங்க எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு, ஒரு பயங்கரமா இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் 2 பேரும் ஒன்னா ஸ்கிரீன்ல பாக்குறது ஒரு மாதிரி புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு. அனிருத்தை பத்தி சொல்லவே தேவையில்ல, வேற மாதிரி நெக்ஸ்ட் லெவல்ல இருந்துச்சு. 2 பேரையும் பாக்குறதே பயங்கரமா இருந்துச்சு. அதுதான் சொல்லணும், அவ்வளவுதான். யார் கமல் யார் ரஜினி யார் ஹீரோன்னு கேக்குறாங்களா? ஆமா, 2 பேரும் லாஸ்ட்ல கேட்பாரு கமல். அந்த சீன் தான் தியேட்டரே சும்மா பயங்கரமா செதற மாதிரி இருந்துச்சு. யாரு ஹீரோ யாரு வில்லன்னு தெரியல. 2 பேரையுமே ஒரு மாதிரி ஈக்குவலா காமிச்சிட்டு லாஸ்ட்ல 2 பேரும் ஒரு மாதிரி முடிச்சுட்டா பயங்கரமா இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு. அதான் அனிருத்தை பத்தி சொல்லவே தேவையில்லன்னு சொல்லிட்டானே, பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. சூப்பரா இருக்கு. நெல்சன் சார் வந்து அவரோட அல்டிமேட் குக்கிங்கை சூப்பரா பண்ணியிருக்காப்புல. ஸோ 2 பேரோட ஐகான்ஸையுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் 2 பேத்துக்கும் ஸ்டைலிஷாகவும் ஆக்டிங்காகவும் சூப்பராக காமிச்சிருக்காரு. யார் வில்லன் யார் ஹீரோ நடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்க நடித்தா நல்லா இருக்கும். 2 பேரும் நடித்தாலே போதும். இதில் வில்லன் ஹீரோலாம் இதே கிடையாது. ரியாலிட்டி ஆஃப் சினிமா, ஸ்டைலிஷ் ஆஃப் ஐகான், இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போதே இது 2மே கலந்து வந்திருக்கு. ஸோ எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் மிக்சப்பில் தான் நம்ம யோசிக்கணும். ஏன்னா ரியாலிட்டி சினிமாவோட முழு உருவம் கமல் சார், ஐகானிக் ஸ்டைலிஷுக்கு முழு உருவம் தலைவர். 2மே மிக்ஸ் ஆகிருக்குன்னா இதில் ஹீரோ இல்லைன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஹீரோ ரஜினியா கமலா? 2 பேருமே ஹீரோ தான். அவங்க என்ன அங்கே பிளேஸ் பண்ணுறாங்க, அதை எப்படி நெல்சன் கொண்டு போகிறாருன்றது தான். அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே தேவையில்லை, சூப்பராக காமிச்சிருக்காரு. நெல்சன் ஹேண்டில் பண்ணிடுவாரா 2 பேரையும்? அதை ப்ரோமோலே அழகாக காமிச்சிட்டாரு. இப்படி ஒரு ப்ரோமோ கொடுக்கவே முடியாதுல்ல. 2 ஐக்கானை வச்சுக்கிட்டு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இந்நேரம் அப்படியே பயங்கரமாக இங்கிட்டு ஒரு பாம்பு பிளாஸ்ட்டு இங்கிட்டு அப்படி தான் காமிச்சிருக்கணும். 2 ஹீரோவையும் காமிக்கிறதுனா மாசுனா அப்படி தான் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம் எல்லாருமே. அதை தாண்டி ஒரு சின்ன ஒரு ஸ்கொயர் ஷேப் வைடுமே எங்கேயுமே போகல. ஆடியன்ஸுமே ரொம்ப வைடாலாம் எங்கேயும் காமிக்கல. ஒரு சின்ன ஸ்கொயரை யூஸ் பண்ணி அதுக்குள்ளே எப்படி வைப்பாக காமிச்சிருக்காருன்றதான். அதனால் அழகாக சூப்பராக பண்ணுவார். அதுலலாம் எந்த டவுட்டும் இதெல்லாம் இது கேட்கவே வேணாம். இது முதல்ல ரிவ்யூவே எடுக்கக்கூடாது யாரும். இது எந்த மாதிரியான ஹைப்பில் இருக்குது. 100 டிகிரி தான் வந்து ஒரு வாட்டர் பாயில் ஆகும். அந்த 100க்கு மேலே எத்தனை டிகிரின்றதை கேட்கறதுக்கு மட்டும்தான் நம்ம எல்லாரோட ரிவ்யூ வேலையே. அவ்வளோதான், வேற எதுவும் பேச்சு கிடையாது.